சாரி, இது ஃபோனில் ஏதோ தகராறு கொஞ்சம் சரியாக நிற்கலை. அப்படியே கையிலே அழிச்சு பிடிச்சுன்னே சொல்ல வேண்டியிருக்கு. இல்லை பரவாயில்ல சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு காலமேக புலவரோட பாடலை பார்ப்போம். காலமேக புலவர் வந்து நாகப்பட்டினத்துக்கு போனாராம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த சத்திரம் வந்து நாகப்பட்டினத்துக்கு ஒரு சத்திரத்துக்கு சாப்பிட்றதுக்கு போனாராம். மத்தியானம் வெயிலில் போயிட்டு இது பண்ணால் சாதம் போடுவாங்க. அந்த காலத்துலலாம் 12 மணி இப்போது சத்திரத்தில் அன்னதானம்ன்றது சாதாரண தர்ம சத்திரம். அது அந்த சத்திரத்தில் காத்தான்றவன் தான் அந்த சத்திரத்துக்கு சொந்தக்காரன். அவன் வந்து பண்ணுவான். மத்தியானம் 12 மணிக்கு போனால் சாப்பிட்றதுக்கு போய் 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 நின்னா சாதம் போடவே இல்லையாம். அப்படியே இதோ வரும், இதோ போடவா, இதோ போட போகிறா, இதோ பண்ணுறா, அதோ பண்ணான்னு ஏதோ அவனுக்கு இன்டர்னல் ப்ராப்ளம். நெல் வரல, அரிசி வரல, வந்துட்டுருக்கு, இதோ வந்துட்டுருக்கு, வந்த உடனே போட்டுருவான், பண்ணிடுவான் இப்படியே சொல்லி டிலே பண்ணிட்டு பாருங்க. சாயந்தரம் இருட்டியும் போச்சு. ராத்திரி சாப்பாட்டு வேலையா நேரத்துக்கு வந்துடுது. இவ்வளோ நேரம் ஆன உடனே இவர் காலமே போல இருக்கு. அவ்வளோ நேரம் இதோ வருதுன்னு இல்லை இப்போ இல்லை நைட்டு தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போயிருப்பார். வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு அது பண்ண உடனே தன்னறியாத ஒரு கோவம் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு நிந்தாஸ்துதி பாட்டு பாடுறார். என்னன்னா, கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போது அரிசி வரும், அதை குத்தி உலையிலிட ஊரடங்கும், பிடி ஓர் பிடி அன்னம் இலையில் விழ வெள்ளி எழும். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போது அரிசி வரும், அதை குத்தி உலையிலிட ஊரடங்கும், பிடி எண்ணம் இலையில் விழ வெள்ளி எழும்னு அவர் ஒரு பாட்டு பாடிடுறார் அந்த இடத்துல. அந்த பாட்டை பாடின உடனே அந்த சத்தத்தில் இருந்தவாள்லாம் பார்த்தோன்னா ஐயோ ஒரு புலவர் போல இருக்கு அப்படின்னு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த காத்தான் சத்தத்துக்கு சொந்தக்காரர் இருக்காங்க. யாரும் புலவர் வந்துருக்கு. அந்த காலத்தில் புலவர்கள்னா ரொம்ப மரியாதை. உடனே ஓடி வந்து புலவர் தெரிஞ்ச உடனே ஓடி வந்து இவர்கிட்ட வந்து, சார் நீங்கள் புலவரா, வாங்க ஐயா நீங்கள் புலவரா, என்ன எனக்கு தெரியாமல் போயிடுது என்ன உடனே சொல்லியிருக்காரு. யாரும் சொல்லியிருக்காரு இவர் தான் காலமேக புலவர்னு. அந்த காத்தான் வந்து ஐயோ சாமி இன்னைக்கு தெரியாமல் நடந்து போச்சு, இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு, நீங்கள் கொஞ்சம் அரிசி வரதுலாம் லேட் ஆகிடுது, அதனால இது பண்ண என்ன இப்படி திட்டி ஒரு பாட்டு பாடிட்டீங்களே அப்படின்னா அப்படின்றார். அந்த பாட்டை வந்து அந்த பாட்டில் வந்து என்னென்னா, அதான் கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் சத்திரத்துக்கு, அந்த காத்தானோட சத்திரத்துக்கு அஸ்தமிக்கும் போது அரிசி வரும். இருட்டா அப்புறம் தான் சாயந்தரம் அஸ்தமிக்கிறதுனா சூரிய அஸ்தமனம், சூரியன் மழையும் போது தான் அரிசி வருமா. அதை குத்தி உலையிலட ஊரடங்கும். ஊரடங்குறதுனா என்னென்னா, அந்த காலத்துலலாம் ஊரடங்குறது 9 மணி 10 மணி ஊரெல்லாம் அடைக்கணும். கிராமத்துலலாம் லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ 9 மணி அந்த இருட்டி போச்சுனாலேயே கொஞ்சம் நேரம் ஆச்சுனாலே எல்லாரும் சாப்பிட்டு படுத்துருவா. அது மாதிரி அதை குத்தி உலையிலிட ஊரடங்கும், பிடி எண்ணம் இலையில் விழ வெள்ளி எழும். வெள்ளி எழுதுனா வெள்ளினா காத்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி வெள்ளி வரும் பாருங்க, விடி வெள்ளின்னு. அந்த வெள்ளி வரும். இவன் சத்தத்தில் சாதம் போடுறதுக்குள்ள அவ்வளோ அப்படி பண்ணிடுவான், அப்படி ஆகிடும் அப்படின்ற உடனே இதை அதுதான் பாடுற, இப்படி என்ன பாடிட்டீங்களே அப்படின்னு வந்து அந்த காத்தான் வந்து இவர்கிட்ட, இப்போ நான் காலமே இவர்கிட்ட ரொம்ப கெஞ்சனா, நான் எவ்வளோ காலமாக இந்த சத்தம் நடத்திட்டு வரேன், இவ்வளோ பேருக்கு சாதம் போட்டேன், கடைசியில் ஒரு புலவர் வாயால் இந்த மாதிரி ஒரு பாட்டை, நான் காலமே புலவர் வாயால் இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அழறான். அழுத உடனே இவருக்கே மனசு இறங்கிறது. இறங்கினோடனே, அப்பா நான் உன்னை வந்து அந்த மாதிரி பாடலை, ஏன் நீ அந்த மாதிரி நினச்சிக்கிறேன்னா, அந்த மாதிரி சொல்லலையே, நான் சொன்னது என்னென்னா, கத்துக்கடல் சூழ்நாகைன்னா பக்கத்துலேயே நாகப்பட்டினம் கடற்கரை ஓரம், கடல் அலை பாயும், கடல் அலை சத்தம் கேட்கும். அதனால தான் கத்து கடல் சூழ்நாகைன்றது கடல் சூழ்ந்த நாகைப்பட்டினம்னு அர்த்தம். அது கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில். அதே பாட்டுக்கே வேற அர்த்தம் சொல்றாரு. காத்தான்றது வந்து சத்திரம், காத்தானோட சத்திரம். காத்தான் தன் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போது அரிசி வரும். அஸ்தமனன்றது இந்த இடத்துல என்னன்னா பஞ்சம்னு சொல்றாரு. ஊர்ல எங்கேயுமே அரிசி இல்லை அப்படின்ற, அரிசின்றதுக்கே அஸ்தமனம் ஆயிடுதுன்னு வைங்க. அரிசின்றதே கிடைக்காத ஊர்ல அப்பெல்லாம் பஞ்சம் ஜாஸ்தி வரும். இந்த சாப்பாட்டுக்கு அரிசி பஞ்சம், நெல் பஞ்சம் அப்பப்போ திடீர்னு ஒவ்வொரு வருஷத்துல வந்துடும். இந்த பஞ்ச காலம்ன்றது வந்து அப்போ அடிக்கடி வரும். அது மாதிரி அஸ்தமிக்கும் போது ஊர்லேயே அரிசி இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது இவனுக்கு மட்டும் எப்படியாவது அரிசி வரும். அஸ்தமிக்கும் போது அரிசி வரும். ஊர்லேயே அரிசி இல்லைன்ற நிலைமை வந்ததுன்னா கூட இவனுக்கு அரிசி வரும். அதை குத்தி உலையிலிட ஊரடங்கும். அதை குத்தி அப்பெல்லாம் நெல்லை குத்தி தான் அரிசி ஆக்குவா. நெல்லை குத்தி அரிசி ஆக்கும் போது சத்திரத்து வாசல்ல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஊர் அடங்குன்னா எல்லாருக்கும் நிச்சயம் சாதம் வரும். வந்திருக்கிற அரிசியில எல்லாருக்கும் நிச்சயம் காத்தான் சாதம் போடுவான். இங்கே நம்ம 1000 பேர் இருந்தாலும் 1000 பேருக்கு எங்கே இருந்தாலும் அரிசியை கொடுத்து சாதம் போட்டுருவான். அப்படி அதனால நம்ம ஒன்று யாரும் வந்து அவசரப்பட்டோம் இல்லை நம்ம கிடைக்காதுன்னோ நம்ம நினைக்கவே வேண்டியதில்லை. பொறுமையாக இருந்தோம்னா எல்லாருக்கும் சாதம் நிச்சயம் கிடைக்கும். அதை குத்தி உலையிலிட ஊர் அடங்கும். அதாவது அங்கே கூடியிருக்க சாப்பாட்டுக்காக, இந்த பஞ்ச காலத்தில் சத்திரத்தை சாப்பாட்டுக்காக கூட்டிட்டு பார்த்தீங்களா ஜனங்க, அந்த ஜனங்க அடங்கிடுப்பான். எப்படியும் எல்லாருக்கும் கிடைக்காமலாம் போகாது. காத்தா அந்த மாதிரி விட்டுற மாட்டான்னு நினச்சிது. ஓர் அகப்பை எண்ணம், சாரி ஒரு பிடின்னு நான் சொல்லிட்டேன், ஒரு அகப்பை எண்ணம் இலையில் விழ வெள்ளி எழுமா.
அப்படின்னா என்னன்னா, ஒரு அகப்பைன்றது என்னன்னா, அகப்பைன்னா அந்த காலத்துல அவ்வளோ பெரிய அகப்பையும். அதை இவர் சொல்றாரு அது மாதிரி. முன்னாடி சொன்ன அர்த்தத்துல வந்து ஒரு பிடி சாதம் இலையில விழுறதுக்குள்ள பொழுது முடிஞ்சிடும் அப்படின்ற அர்த்தம். இப்போ வந்து ஒரு அகப்பைன்றது வந்து அகப்பைன்றது அவ்வளோ பெரிய அகப்பையம். ஒரு அகப்பை அன்னம் இலையில் விழ இலையில கொட்டும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளின்றது என்னன்னா கைலாயம். கைலாய மலை தான், அதுதான் வெள்ளி மலைன்னுவான். அந்த மாதிரி ஒரே ஒரு அகப்பை அவ்வளோ பெரிய அகப்பையும் அவனோட சத்திரத்தோட அகப்பை. அப்படியே ஒரு பெரிய இவ்வளவு கையால வாரி போடுவா பாருங்க. அது மாதிரி அந்த திருப்பதியில கூட பார்த்தீங்கன்னா பெரியான அந்த சாதம் போடுறதுக்கு இவ்வளோ பெருசு ஒன்று வச்சிருப்பா மகு மாதிரி. அதில் மொண்டு போட்டாலும் ஒரு தரம் போட்டாலே நம்ம ரெண்டு வேளை சாப்பிட்ற சாதமாக இருக்கும் அது. அது அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி பெரிய மகம். அதில் வந்து பெரிய அகப்பையான். அந்த அகப்பையில எடுத்து அப்படி போட்டாங்கன்னா ஓர் அகப்பை அன்னம் இலையில் இலையில விழும்போது இலையில விழுந்தோடனே வெள்ளி எழுதுருமா. அந்த இடத்துல கையில உருவாயிடுமா. அவ்வளோ சாதமா அந்த ஒரு அகப்பை சாதமே அவ்வளவு இருக்குமா. அது மாதிரி அவ்வளோ தாராளமா பண்றோமோ இந்த காத்தா. நான் அப்படிதான் சொன்னேன் ஒண்ணு. நீயே இப்படி எடுத்துக்க, நான் இப்படி சொல்லலையே, நான் உன்னை பெருமையா தான்ப்பா சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அந்த காட்டை அந்த காலத்துல ஜனங்கள் எல்லாம் வெள்ளந்தி பக்க மனிதர்கள் ரொம்ப வெகுளியான ஜனங்க. அப்படியா சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் தேவையான மரியாதையெல்லாம் பண்ணி அனுப்பிச்சு வச்சாலாம். இது ஒரு பாட்டு, காலமேகப்புலவரோட பாட்டு. ஒரே பாட்டுக்கு முதல்ல ஒன்று நினச்சி பாடிட்டு அதை வந்து கேட்ட அப்புறம் சாமர்த்தியமா அந்த பாடின பாட்டுக்கு அதாவது இப்படி ஒரு பதில் சொல்லணும்னு நினச்சி பாடல அவர். அதுதான் நீங்கள் நினைக்கணும். ரெண்டாவது இப்படி ஒரு பதில் சொல்லணும்னு நினச்சி பாடல அவர். முதல்ல பாடினது நிஜமாவே நிந்தாஸ்துதி தான். அவர் திட்டி தான் பாடிட்டார். ஆனால் அவன் வந்து கேட்ட உடனே ஒரு மனசு இறக்கப்பட்ட உடனே அதை மாற்றி அதுக்கு ஒரு வேற ஒரு அர்த்தம் கொடுத்தாரு இல்லையா. அதுதான் அவரோட டேலண்ட். காலமேகப்புலவரோட டேலண்ட் ஆசு கவின்னு அதுக்கு. ஆசு கவின்னா அதாவது உடனே நீங்க கேட்ட உடனே அப்படியே கேட்கும்போது அங்க பாதி கேட்டு இருக்கும்போது அந்த அவன் என்ன கேட்கறான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு உடனே பதில் அப்படியே கவிதையா வரும். கவிதையா வாயில இன்ஸ்டன்ட்னு பாருங்க. அதான் இன்ஸ்டன்டா அந்த கவிதை சொல்றது வந்து அவர் ஆலமேலோட பெரிய வரப்பிரசாதம். அது அவர் கிடைச்சிட்டு வருது. தேங்க்யூ. அதுதான் அதனால தான் அவர் ஆசு கவின்னு சொல்லுவார். தேங்க்யூ.